வச்சிருந்து நம்ம என்ன செய்ய, நம்ம வயசுக்கு இந்த 50,000 கொடுத்து கட்டி கொடுக்க போறோமா சொல்லி நான் கொண்டு விட்டேன். கொல்லவன் எங்க வீட்டுக்காரர் குடியில ஆரம்பிச்சிட்டாரு. குடியில ஆரம்பிக்குமா ஓயாம வந்து அடிக்க மிதிக்க உதைக்குமாங்க. எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். வரவு அதே கருப்புமா 6 மாசத்துல நின்றுக்கிடுச்சு. சாவுல கொடுத்ததுனால அப்படியே நின்றுக்கிடுச்சு. நின்றுக்கிறதுக்கும் ஓயாம குடிக்க அடிக்க மிதிக்க பேசுறதுக்கு வர காசெல்லாம் அவரை செலவழிச்சுக்கிற எனக்கு கொடுக்குறதில்ல. நானும் இந்த குழந்தையும் 10 ரூபாய்க்கு வாசியா அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க வச்சுக்கிறது. இப்படிமா இருந்தேன். இருக்குவேன் நான் ஊசிய குத்தி 5 ஊசி 10 ஊசி கொடுத்து மொழியில நட்டுக்குத்துல நின்று கடவுளே வேண்டியற எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்து கொல்லிக்கு குடத்துக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை கேட்கிறாங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்றாங்க மாமியார் மாமே. எனக்கு வாழ்க்கை இல்லாம போச்சு நினைச்சு நான் நின்றுட்டேன். எனக்கு நினைச்சது உருகுது அப்படியே உசுரைய உருகுங்க உருகி நான் அதுவும் குழந்தை பொம்பளை பிள்ளையா போச்சு. 3வது பொம்பளை பிள்ளையா போச்சு. 3ஆம் நாள் என்ன செஞ்சுட்டா, ஏண்டா நான் உன்னை வச்சு வாழ மாட்டேன், உன்னை வச்சு நான் வாழ மாட்டேன், நீ எப்படியே இரு. இந்த என்னை பிள்ளை பத்த 3 பிள்ளைக்கு வச்சிருந்த என்ன செய்ய அந்த பிள்ளைங்க கொண்டுட்டேன். காலையில எந்திரிச்சது நம்ம வெறுவங்க இருக்குமே நினைச்சதும் அடுத்த வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, சோறு கொண்டு வந்து ஏம்மா குழந்தை வருத்த வகுது குடிமான்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எங்க வீட்டுக்காரக்காக நீ கட்டுனது என்ன செஞ்ச புடுங்கனது நாய் போயிட்டு விட்டாங்க. சரி நமக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பழைய வெடிக்கு சாமி என்ன இந்த பாவம் ஆச்சு, எங்க வீட்டுக்காரர் குளத்துக்கும் கொல்லிக்கு எனக்கு ஆம்பளை கத்து கொடுக்கணும் சரி நான் கருப்புமா இருக்கையில குடிமை குடிச்சு இழுத்து போட்டு என்னை கல்ல வச்சு கும்பினாரு. எனக்கு ஆம்பளை பெத்து குடி எங்க ஆத்தா எங்க அப்பா எங்க அண்ணன் முறையில ஏத்துறாங்கன்னு சொல்லி எனக்கு ஆம்பளை பிள்ளைய எனக்கு தேவை. சரி நான் ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துறேன். நான் கடவுளை வேண்டினேன், என் குழந்தைகிட்ட வேண்டினேன். எனக்கு மறுபடியும் பொம்பளை பிள்ளைய கொடுத்துச்சு. 4 பொம்பளை பிள்ளை எவ்வளவு கொடுத்துச்சு. மகளை மூத்த மகளை என்ன செஞ்சேன், மகள் 12 வயசு பிள்ளை மகளை இதை வச்சிருந்த நம்மளால வாழ்க்கை தாங்க முடியாது.
of Bangalore, according to police records, over 100 women die every month, in which are normally and routinely described as stillbirths and cooking accidents, or by hanging and by poison because of stomach pain. But in our study that we did, which was referred to by Madhu, unofficial figures are much higher. We have found in our investigations that very often families who have lost their daughters are reluctant to file police complaints because at the very beginning they are told by the police that you do not have a case. Or second, because most women feel that once our daughters are dead, what's the use of case because our dead daughters will not come back. Or very often there's a lot of community pressure not to register a complaint. And also for many times, the girl is married to her own mother's brother, and because she is related, very often they do not want to register a case. Amma ஒத்துக்கலே ஐயா அப்பா ஒத்துக்கலே ஊரு ஒத்துக்கலே ஐயா உலகம் ஒத்துக்கலே சொத்தும் கிடைக்கலே ஐயா சுகமும் கிடைக்கலே வீடு கிடைக்கலே ஐயா வேலை கிடைக்கலே அம்மாவானோ மகளுவானோ அக்காவானோ தங்கையானோ பாட்டியானோ பேத்தியானோ தனி உலகம் நாங்க தவிக்கும் ஜனங்க தாங்க எங்க குடும்பம் தாங்க இஜடா குடும்பம் தாங்க ரவுடியோட மிரட்டலு போலீஸோட லாட்டியடி சட்டத்தால பொய் கேசு ஜனங்களால கேலி சின்னம் பிச்சை கேக்குறோம் செக்ஸ் ஒர்க்கு பண்ணுறோம் தினம் தினம் கொடுமைகளை அனுபவிக்கிறோம் அன்பு வைக்கிறோம் நாங்கள் ஆசை வைக்கிறோம் மனுஷனா வாழோன்னு நாங்கள் நினைக்கிறோம் போர்க்களத்தில் குதிச்சிருக்கோம் நாங்கள் புரிஞ்சுக்கோணும் உணர்வுகளை நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம் நீங்கள் உரிமைகளை கொடுத்தா போதுங்க அம்மா ஒத்துக்கணும் ஐயா அப்பா ஒத்துக்கணும் ஊரு ஒத்துக்கணும் ஐயா உலகம் ஒத்துக்கணும் சொத்தும் கிடைக்கணும் ஐயா சுகமும் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் ஐயா வேலை கிடைக்கணும் ஐயா வேலை கிடைக்கணும் ஐயா வேலை கிடைக்கணும். இந்த பாடலை உங்கள் முன் பாடுவதற்கு சம்மதித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மனிதனா பிறந்த எல்லாத்துக்குமே வாழ்க்கை வாழ்கிறதுக்கு போராடிக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும். இன்றைக்கி காலையிலிருந்து நம்ம பார்த்தோம் எவ்வளவோ பேர் இங்கே முன்னாடி வந்து பேசுனாங்க எந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வந்து எதிர்கொண்டுக்கிட்டு வர்றாங்கன்ட்டு. எங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா, போராட்டமே ஒரு வாழ்க்கை ஆயிட்டு இருக்குது. पाश नामक एक कवि ने कहा है कि सबसे खतरनाक होता है सपनों का मर जाना. मुझे खुशी है कि हम सब ने और हमारे जैसे लाखों करोड़ों लोगों ने अभी सपनों को मरने नहीं दिया है. We heard stories of wrongdoing, falsehood, but also stories seeking truth. We heard stories of death as well as stories of victory over death. And that shows that we are resilient, and even as feminists, we are still there in the face of horrible patriarchy and in the face of a terrible economic paradigm. I think what today's testimonies brought out very clearly is there is a convergence of multiple violences, and there is a convergence of multiple patriarchies. There was always this assumption that new patriarchy displaces old patriarchy. So you get capitalist patriarchy, it's going to get rid of all traditional patriarchies. But we get a hybridization, and in the process a new virulent form that could not have done the kind of violence it did, that it's doing. By first thing we have to change is marriage itself. Dowry is just an artifact. Dowry is just a consequence
of that. Just as you said, as Kamala was saying, you know, what causes divorce the most? And of course the answer is marriage. What causes dowry? Marriage. Every woman who has come here has come saying, okay, I'm defying society. So what about the rest of us? Do we really want to put our lives not on this crucible of the daughters of fire? Because fire means being burnt by truth and by falsehood. If you begin by looking at the globalization of economics, you'll understand that every act of woman, of eliminating woman, of excluding woman, creates a powerful economics which is not technologically innocent. You begin with the very act of feticide. You begin with the very act of excluding a woman from the idea of citizenship. You continue with the act of infanticide. You follow it up with the feminization of poverty in the name of malnutrition. You continue with torture, culminate in what is called an alleged act of suicide. It's a trail and career of violence whose globalization we must understand.